நிறைய பத்திரிகைகளுடன் இணைந்திருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஈழநாட்டு பத்திரிகையுடைய முக்கிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வேளை ஈழநாட்டினுடைய பிரதான செய்தி மற்றும் முக்கிய செய்திகளை கார்த்தியானி பார்க்கலாம் இல்லையா? ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக அனுரவின் சீன பயணம் புதுடெல்லியில் அதீத கவனம், இலங்கை ஜனாதிபதிக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்க தயாராகிறது பீஜிங் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக தமிழ் தேசிய எம்பிக்களை சந்திக்கிறார் கஜேந்திரகுமார், செவ்வாய் என்று திகதி தீர்மானம், வடக்கு காணி ஆணையாளர் அலுவலக புதிய கட்டிடம் கிளிநொச்சியில் திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியொன்றும், அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரிய போராட்டத்திற்கு போலீசார் நேற்று தடை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வங்குரோத்து நிலையில் இருந்த நாடு சில மாதங்களில் காப்பாற்றப்பட்டது, அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மன்னார் காற்றாலை மின் திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானம், ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நேற்று சலசலப்பு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பசிலுக்கு பெருமளவு சொத்துக்கள், சிஐடி வீரவன்ச வாக்குமூலம், ஜனாதிபதியின் சீன விஜயம், இரு உறவையும் வலுப்படுத்தும் சீன தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்தியோடு, வவுனியாவில் மின்சாரம் தாக்கிய ஒருவர் மரணம், அமெரிக்காவிற்கான இலங்கை தூதர் பதவியில் தொடரவுள்ளார் சமரசிங்க என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். விரிவுரையாளர்கள் பற்றாக்குறையால் பல்கலைக்கழக கட்டமைப்பு பாதிப்பு, உள்ளூராட்சி அமைச்சர் சுட்டிக்காட்டு, நாட்டில் பல்கலைக்கழக உட்கட்டமைப்பு விரிவுரையாளர்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வெற்றிடமாக உள்ள சில பதவிகளுக்கு தகுதியான நபர்களை நியமிக்க அதிகாரிகள் கடுமையாக போராடி வருவதாகவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வித்யானந்தா கல்லூரி அதிபரை இடமாற்ற கோரி போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தேசிய கொடியை தவறான முறையில் ஏற்றிய பிரதி அமைச்சர் மீது குற்றச்சாட்டு. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக விநாயகரும் பெருங்கதை விரதமும் சொற்பொழிவு, சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தில் பிள்ளையார் பெருங்கதை விரத பூர்த்தி தின விசேட உற்சவ சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது என்றவாறு இந்த தகவல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ரோஹிங்கிய அகதிகளை மியான்மருக்கு நாடு கடத்துவது குறித்து அரசு ஆராய்வு. விபத்தினால் மூளைச்சாவு அடைந்த ஈழ அகதியின் உடல் உறுப்பு தானம், மூளைச்சாவடைந்த ஈழ அகதிகளின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதால் 7 மீள்வாய்வு பெற்றுள்ளமை பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. பாற்றோறு சமைக்க அரிசியற்ற சூழலை உருவாக்கியுள்ளது அரசு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி கற்களை ஏற்றி வந்த டிப்பரை மடக்கி பிடித்த இளங்குமரன் எம்பி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, 5 மாணவர்கள் படுகொலை, யாழில் நினைவேந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆயுள்வேத வைத்தியர்களின் இடமாற்றத்தில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் ஷார்ப் நிறுவனத்தினால் 78,375 வெடிபொருட்கள் அகற்றப்பட்டன. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மனிதாபிமான கன்னி வெடியை அகற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் ஷார்ட் நிறுவனத்தால் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2024 டிசம்பர் வரையான காலப்பகுதியில் 78,375 வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் உள்ள நபரின் சடலத்தை தோண்டுமாறு நீதிமன்றம் உத்தரவு. மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான வழக்கில் உள்ள நபரான ஏசுதாசன் ரஞ்சித் குமார் என்பவர் 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் உள்ள சேமக்காலையில் அவரது சடலம் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அவரது சடலத்தை தோண்டுமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக, கடையை உடைத்து பணம் நகை திருட்டு, சாவகச்சேரியில் வயல் கிணற்றிலிருந்து வயோதிப பெண்ணின் சடலம் மீட்பு, தனிப்பட்ட நலன்களால் பொருளாதார மத்திய நிலையத்தை இதுவரை திறக்க முடியவில்லை என்ற செய்தியும், காணாமல் போனவரை குளத்தில் தேடும் பணி தீவிரம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் கைதிகள் வாக்குரிமையை உறுதி செய்யுங்கள், ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம் அனுப்பும் தேர்தல் ஆணைக்குழு. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மீண்டும் எழுத்து மூலமான கடிதம் ஒன்றை அனுப்பவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு,
ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக கிளீன் ஸ்ரீலங்கா குறித்து தெளிவுபடுத்தல் அவசியம், பொதுஜன பெரமுன கூறுகிறது. 85,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதியானது. இலங்கையின் திறன் மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கிறது ஆஸ்திரேலிய அரசு. இலங்கையின் திறன் மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் போபால் ஸ்டீபன்ஸ், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இடையே அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக போலி வாக்குறுதிகள் வழங்கி அரசால் தொடர்ந்து முன் செல்ல முடியாது, சம்பிக்க ரணவக்க கூறுகிறார். தொழில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமைச்சினால் வாட்ஸ்அப் இலக்கம். புதிய தொழில் அமைச்சினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 070-722-7877 என்ற தொழில் அமைச்சின் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். மீண்டும் ஒரு முறை இலக்கம் 070-722-7877 என்ற வாட்ஸ்அப் இலக்கம். அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழில்சார் உரிமையை பாதுகாத்தல் மற்றும் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலும் பலமான தொழில் அணியை உருவாக்கும் நோக்கிலும் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தின் ஊடாக பொதுமக்கள் எதிர்பார்க்கும் நிவாரணம் மற்றும் தலையீட்டை உடனடியாக நிறைவேற்றுவதற்காக ஏதுவான வாய்ப்பு இந்த விடயம் அமையப்பெறும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மாத்தறை சிறையில் மற்றும் ஒரு கைதி உயிரிழப்பு என்ற செய்திகளோடு மார்ச் மாத இறுதியில் உள்ளூராட்சி தேர்தல் உறுதிப்படுத்தியது அரசு. எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற உள்ளதாக ஆளுங்கட்சியின் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் நிஹால் அபேசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டி, மேலும் ஒரு வினாத்தாள் கசிவு, உடனடி விசாரணை ஆரம்பம் என்ற செய்திகளும், வடமத்திய மாகாணத்தில் தரம் 6 3ஆம் தவணை பரீட்சையின் புவியியல் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேனாவின் ஆலோசனையின் பேரில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மீனவ குழுவினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆளில்லாத விமானத்தால் பாதிப்பில்லை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், உயர்கல்வியை பெறும் பிள்ளைகளின் பாடசாலை விலகலை ஆராய வேண்டும், பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவுறுத்து என்ற செய்தியோடு, உள்நாட்டு தேங்காய் எண்ணெய்க்கு வரி, அரசின் மீது கடும் விமர்சனம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகளுக்கு மனிதர்களே சங்கிலியால் பிணைந்து வராதீர்கள், கொழும்பு மேலதிக நீதவான் எச்சரிக்கை. சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கும் மனிதர்கள் என்பதால் அவர்களை மிருகங்களை போன்று சங்கிலியால் பிணைத்து திறந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என கொழும்பு மேலதிக நீதவான் பசான் அமரசேன நேற்று முன்தினம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். எட்கா உடன்படிக்கை குறித்து அரசு வெளிப்படுத்த வேண்டும், பொதுஜன பெரமுன கோரிக்கை என்ற செய்தியும், ஏமாற்றி அழைத்துச் செல்லப்பட்ட யுவதி ஓமானில் உயிர் மாய்த்தார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டையைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் ஓமான் நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அறையில் அடைத்து வைக்கப்பட்டு வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிர் மாய்த்துள்ளார். அம்பாந்தோட்டை பிரதேச சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரால் துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி அந்த 2 யுவதிகளையும் ஓமான் நாட்டுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. துபாயில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி சமுர்த்தி உத்தியோகத்தர் உள்ளிட்டோர் தமது 2 பிள்ளைகளையும் ஏமாற்றி இலங்கையில் இருந்து ஓமான் நாட்டிற்கு அனுப்பியதாக உயிரிழந்த யுவதியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கை என்ற செய்தியோடு, கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் கடந்த வாரம் 298 பேருக்கு டெங்கு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காசாவில் வான்வெளி தாக்குதல், 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் பலி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. விடுதியில் நடந்த மோதலில் 12 பேர் சுட்டுப்படுகொலை. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான மாண்டனேக்ரோவின் செடின்ஜே நகரில் உள்ள மதுபான விடுதியில் நடந்த வாய் தகராறு மோதலால் 12 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்தியவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது.
பிரம்மாண்ட பேரணி நடத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, சுற்றுலா பஸ் விபத்து, தாய்லாந்தில் 5 பலி, ஹமாஸ் பாதுகாப்பு பிரிவு தலைவர் படுகொலை, இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு என்ற செய்தியும், தமிழக அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை, வணிக வளாகம் மீது விமானம் மோதியது, அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் சிறிய ரக விமானம் வானில் பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 20 பேர் பயணித்தனர். புலர்டன் நகர் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்றவாறு செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் வெறும் 185 ஓட்டங்களுக்குள் சுருண்டது இந்திய அணி, 5வது டெஸ்ட் போட்டியிலும் ஆதிக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, ஹேல் ரத்னா விருது என்னை ஊக்குவிக்கும், செஸ் சாம்பியன் குகேஸ் தெரிவிப்பு. ஹேல் ரத்னா விருது தன்னை ஊக்குவிக்கும் என்று உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழக வீரர் குகேஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கான இந்திய மத்திய அரசின் ஹேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஸுக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சரும் எனக்கும் எனது சாதனைகளை அங்கீகரிக்கவும் மதிப்புமிக்க மேஜர் தியான் சந்த் ஹேல் ரத்னா விருதை அறிவித்ததை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்திய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது 2025ஆம் ஆண்டில் இன்னும் கடினமாக உழைக்க மற்றும் நாட்டிற்காக அதிக விருதுகளை அடைய என்னை ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய அணியின் தலைவராக ஹர்திக், ரோஹித்தை நீக்கி பிசிசிஐ முடிவு. 45 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட், சிம்பாப்வேயையும் தடுமாற்றம். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பெரேரா மாபெரும் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு செய்திகளாக, இலங்கை வைத்தியருக்கு ஆஸ்திரேலியாவில் சிறை. ஆஸ்திரேலியாவில் சிறுவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தர் என இலங்கையைச் சேர்ந்த வைத்தியர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் மற்றும் 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக, புதிய அரசமைப்பு குறித்து சகல தரப்புடனும் பேசுங்கள், அரசை வலியுறுத்துகிறார் நாமல் என்ற செய்தியோடு, ஏனைய கட்டமிடப்பட்ட செய்தியாக, மீண்டும் சீனாவில் பரவும் வைரஸ், அவதானம் செலுத்தும் இலங்கை. சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை இடம்பெறும் ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. COVID-19 வைரஸ் பரவலுக்கு பிறகு சுமார் 5 வருடங்களுக்கு பிறகு சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சீனாவில் HMPV என்ற வைரஸ் சுவாச நோய் அங்கு வேகமாக பரவி வருவதோடு அது COVID-19 அறிகுறிகளைப் போலவே இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த வைரஸ் ஆனது 14 வயதுக்குட்பட்டவர்களை அதிகளவில் தாக்குவதாக கூறப்படுகிறது. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இந்த வைரஸின் அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சீனாவில் உள்ள பல வைத்தியசாலைகளில் இன்ஃபுளுவன்சா A, மைக்கோபிலான்ஸ்மா, நிமோனியா மற்றும் COVID-19 நோயாளிகளால் நிரம்பியுள்ளன என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி பத்திரிகை என்று பிரதான செய்தியாக, குடும்பங்களை சிதைக்காதே, உயிர்களை காவு கொள்ளாதே, விபத்துக்களுக்கு எதிராக கிளிநொச்சியில் போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தீட்டியிருக்கிறது. மதுபோதையில் சாரத்தியம் செய்யாதே, அழகிய குடும்பங்களை சிதைக்காதே, பெறுமதியான உயிர்களை பறைக்காதே என்ற கோஷங்களுடன் விபத்துக்களை கட்டுப்படுத்த கோரியும் உயிரிழந்த தாய்க்கும் சேய்க்கும் நீதி கோரியும் கிளிநொச்சியில் நேற்று கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று இன்றைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த 25ஆம் தேதி கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் 2 வயது குழந்தை உயிரிழந்தது. சம்பவத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பிரஸ்தாப குழந்தையின் தாய் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். குறித்த குழந்தையின் இறுதிக்கிரியைகள் கடந்த 1ஆம் தேதி இடம்பெற்ற நிலையில் நேற்று தினம் 34 வயதுடைய தாயின் இறுதிக்கிரியை இடம்பெற்றது. இந்த நிலையில் விபத்துக்களை கட்டுப்படுத்தவும் உயிரிழந்த தாய்க்கும் சேய்க்கும் நீதி கோரியும் கவனிப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சி டிப்போ சந்தியில் பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது.
இதன்போது பெரும் திரளான மக்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டதுடன் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், அதிவேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு, பாதசாரி கடவுளில் வீதி மின்விளக்குகளை அமைக்குமாறும் மக்களால் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் போக்குவரத்து போலீசாரை வீதி கடமைகளை அமர்த்துமாறும், விபத்து சார் குற்றங்களுக்கு அதி உயரிய தண்டனைகளை வழங்குமாறும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறவாறும் அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்த்தால், பிரேசிலுக்கு அமெரிக்காவில் பெருமளவு சொத்துக்கள் சிஐடியிடம் போட்டுடைத்தார் விமல் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. புலமைப்பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்படுமா, பிரதமர் வெளியிட்ட தகவல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. அதுவும் இங்கே விரிவாக அமைந்திருக்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, 5ஆம் தர புலமைப்பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மாகாண கல்வித் தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வித் திட்டங்கள் குறித்து நேற்று முன்தினம் கலந்துரையாடினார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கிறார்கள். 5ஆம் தர புலமைப்பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும். பிரச்சினைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாவோ அல்லது கொள்கை ரீதியாவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம். இவ்வாறு நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறையின் பரீட்சை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும். முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிக்கிறோம். இது அரசியல்வாதியோ அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக அல்ல, தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறை அமைக்க முயற்சிக்கிறோம் என அவர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சீனாவில் பரவும் புதிய வைரஸ் அச்சத்தில் உலக நாடுகள், இலங்கையும் அவதானம் என்ற தலைப்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. கையெழுத்து போராட்டம், போலீசார் இடையூறு, கிளிநொச்சியில் சம்பவம் என்கிற செய்தி. இந்தியாவிலிருந்து கிருமி நாசினி கடத்தல் கைப்பற்றியது அதிரடிப்படை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் சயீத் கட்சிகள் விரைவில் சங்கமம் என்கிற செய்தி. ஜோசிலவிடம் சிஐடி விசாரணை. மியான்மர் அகதிகளை நாடு கடத்த திட்டம். முல்லைத்தீவு கடற்பரப்புக்கு சமீபத்தில் வந்து சேர்ந்த ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்ட ரீதியான நடைமுறைகளில் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட பின்னர் இது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் வெளிவார அமைச்சு மியான்மர் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் உள்ள ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களின் பெயர் விவரங்களை ஏற்கனவே மியான்மர் அரசாங்கத்திடம் கையளித்துள்ளோம். எனவே அதிகாரிகளுடன பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை அவர்கள் இலங்கையில் திறந்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என அமைச்சர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி. தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை முன்னிறுத்தி தமிழ் கட்சியுடன் பேச கஜேந்திரகுமார் ஏற்பாடு என்கிற செய்தி. தமிழர் அபிலாசைகள் உள்ளடக்கப்பட்டால் மாத்திரமே புதிய யாப்புக்கு ஆதரவு, முன்னாள் எம்பி சுமந்திரன் உறுதி என்ற தலைப்பிலும் அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரநகர் படகு தளம் புனரமைப்பு, இலங்கை இந்திய அடி ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. விரிவுரையாளர்கள் பற்றாக்குறையால் பல்கலைக்கழக கட்டமைப்பு பாதிப்பு என்கிற செய்தி. மனோ ஜூலிஷங் சந்திப்பு என்கிற செய்தி. ஐதேகாவின் பொதுச் செயலாளராக தலதா அத்துக்கோரல நியமனம் போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, 2 உயிர்களை காவு கொண்ட கிளிநொச்சி புளியம்பொக்கனை பாலத்தை பார்வையிட்ட ஆளுநர். மார்ச் மாதம் அளவில் புறமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என உறுதியளிப்பு என்கிற தலைப்பில் அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வீதி புறமைப்பின் போது பயன்தரும் மரங்கள் அழிப்பு, பொதுமக்கள் விசனம். மன்னார் பிரதேச பிரிவுக்குட்பட்ட தாழ்வுப்பாடு பகுதியில் என்கிற செய்தி. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான குடிநீர் விநியோகம் குழப்பத்தில் முடிந்த கலந்துரையாடல். வீதியை புறமைத்து தருமாறு முட்கொம்பனில் கவனீர்ப்பு போன்ற செய்திகளும் முற்பக்கத்திலே காணப்படுகிறது. உரிய அனுமதி பத்திரமின்றி சுண்ணக்கல் ஏற்றிச் சென்ற பார ஊர்தி வழிமறித்து போலீசாரிடம் ஒப்படைத்த இளங்குமரன் எம்பி என்கிற செய்தி காணப்படுகின்றது. பிரதேசத்தை அபிவிருத்தி செய்தல் தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநரின் எண்ணக்கருவுக்கு அமைய. ஸ்ரீ ரமணரசிகளின் ஜெயந்தி தினம், பகவான் ஸ்ரீ ரமணரசிகளின் 145வது ஜெயந்தி தினம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு உடுவில் கிழக்கு கடவுள் சந்நிதியில் நடைபெற இருப்பதாக இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. யோகா பயிற்சிகள் ஆரம்பம். யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோவிலில் இந்த வாரத்திற்கான எளிய முறை யோகா பயிற்சி அறிமுக உரையுடன்
இன்று மாலை 5 மணிக்கு இலக்கம் 81 பிரவுன் வீதி யாழ்ப்பாணத்தில் உள்ள அறிவித்திருக்கோவிலில் ஆரம்பமாகும் என்கிற செய்தி. ரயில் தாமதங்களுக்கு என்ஜின் பற்றாக்குறையே காரணம், ரயில்வே திணைக்களம் தகவல். யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பத்யாங்கிரா அறக்கட்டளையினால் அமரர் ஜேந்திர நினைவு தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடாத்தப்பட உள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தொடக்கம் மதியம் 1 மணி வரை ஜங்கரா சக்தி பீடம் மண்டபத்தில் இடம்பெற உள்ளது என்ற ஒரு செய்தியும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. உலக செய்திகள் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தை பார்த்தால், தெற்கு கலிபோர்னியாவில் விமான விபத்து, 2 உயிரிழப்பு, 18 பேர் காயம். படகு மூழ்கியதில் 27 பேர் உயிரிழப்பு, துனிசியாவில் துயரம். சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ், மருத்துவமனைகளில் குவியும் நோயாளிகள், அச்சத்தில் உலக நாடுகள். டில்லியில் விமான ரயில் சேவைகள் சீர்குலைத்த பனிமூட்டம். சிலி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. அதேபோன்று ஏனைய செய்திகளை பார்த்தால், தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்ய முயற்சி என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. தென்கொரிய கட்டத்தில் பாரிய தீப்பரவல், புகைமண்டலமான 8 மாடி கட்டிடம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் சிறந்த வங்கியாக இலங்கை வங்கி என்கிற செய்தி. மக்கள் ஈடுபாடு பங்கு பெற்றல் இன்மையால் வடக்கில் பின்னடைவை கண்டுள்ள தமிழ் தேசியம் என்ற தலைப்பிலும் ஒரு ஆக்கம். சாரதி அனுமதி பத்திரம் 1 மாதத்துக்குள் வழங்கப்படும், அமைச்சர் பிரசன்ன குமார தெரிவிப்பு என்கிற செய்தி. சீன வைரஸ் தொடர்பில் இலங்கை அவதானம். சீனா செல்ல தயாராகிறார் அனுர, உன்னிப்பாக கவனிக்கிறது இந்தியா. துறைமுக அதிகார சபையால் காணிகள் அடாத்தாக பிடிப்பு, கோதாசன் எம்பி வெளிக்கொணர்வு. மக்களை ஏமாற்ற முற்பட்டால் கோட்டாவின் நிலையை அனுரவுக்கு எச்சரிக்கின்றார் மைத்ரி. மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு, வவுனியாவில் சம்பவம். இவை இன்றைய முக்கிய செய்திகளாக வலம்புரி பத்திரிகைகளை இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையுடைய முக்கிய செய்திகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, வடக்கு மாகாணத்தில் அதிகளவு தமிழ் போலீசாரை நியமிக்க உடன் நடவடிக்கை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் அதிகளவு தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட உள்ளன. இங்குள்ள போலீஸ் வெற்றிடங்கள் தமிழ் போலீசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக, அமெரிக்காவில் பசிலுக்கு அதிகளமான சொத்து, தகவல் வழங்க தயார் விமல் வீரவன்ச அறிவிப்பு. கல்வி அமைச்சின் மக்கள் தொடர்பான அதிகாரியாக யாழினி ஹங்காசுதன் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, சுண்ணக்கல் பாரவூர்தியால் சாவகச்சேரியில் பரபரப்பு, டிப்பர் விபத்தில் உயிரிழந்த தாய்க்கும் குழந்தைக்கும் நீதி கோரி போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, யாழ் மாவட்ட போலீசாருக்கு போக்குவரத்து பிரச்சினை தீர்த்து வைத்தார் அமைச்சர். 2 வருடங்களின் முன்னர் இறந்தவரின் சடலம் நேற்று தோண்டி எடுப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு, வவுனியாவில் பரிதாபம் என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொருவரிடமும் சராசரி 1,36,000 ரூபாய் வரி அறவீடு, புதிய அரசு மக்கள் மீது சுமை, கம்பம்பில சுட்டிக்காட்டு. 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரி இலக்கு அடையப்பட வேண்டுமாயின் ஒவ்வொருவரிடமும் சராசரியாக 1,36,000 ரூபாய் வரி அறவீடு செய்ய வேண்டியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக, ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக தலதா அத்துக்கோரள, லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் திங்களுக்குள் என்ற செய்தியும், 2025க்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு செவ்வாய் அன்று ஆரம்பம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தூய இலங்கை வேலை திட்டத்தின் மாகாண அலுவலகம் யாழில் திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, கச்சதீவு அந்தோனியார் பெருவிழா மார்ச் 14 ஆய்வு விசேட குழு பயணம். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொழில் தேவைக்கு உப்பு இறக்குமதி விலை மனு கோரல் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, லைசன்ஸ் தாமதம் இந்த மாதத்திற்குள் தீர்வு, அச்சிடுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக 1,30,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் இந்த மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குமார குணேசேன தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்திகளாக, உணவுப் பொருட்களுக்கான விசேட வரி நீடிப்பு என்ற செய்தியோடு, அமெரிக்க தூதுவருடன் மனோ கணேசன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
புலம்பெயர் தொழிலாளர்களின் வாக்குரிமையை உறுதி செய்ய தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்து. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி. நெல் கொள்வனவு இம்மாதம். பெரும்பொகத்திற்கான நெல் கொள்வனவு இந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழில் மேம்பாட்டு அதிகார சபைக்கு புதிய தலைவர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு ஹெஹலிய குடும்பம் மீது தடைகள் நீடிப்பு. தொழிலாளர்களுக்காக வாட்ஸ்அப் செயலி என்று எனவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மக்களின் கோபத்தின் வெளிப்பாடு. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் விக்னேஸ்வரன் நேற்று அறிக்கை என்ற செய்தியோடு அத்துமீறலை கட்டுப்படுத்த முடியாவிடின் நெடுந்தீவை இந்தியாவிற்கு வழங்குங்கள். நெடுந்தீவு மீனவர்கள் ஆவேசம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காற்றாலை கனியமணல் அகழ்வை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவு. மன்னார் ஒருங்கிணைப்பு குழுவில் தீர்மானம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எம்பிக்களின் உணவு கட்டணத்தை உயர்த்துவதற்கு அரசு திட்டம். சட்டவிரோத கிருமிநாசி கைப்பற்றப்பட்டது நேற்று என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கிளிநொச்சி டிப்போ சந்தியில் நேற்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட மூதாட்டியின் உடல் சாவகச்சேரி கிராம்புவில் பகுதியில் உள்ள வயல் கிணற்றொன்றில் நேற்று முன்தினம் மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் சங்கத்தானை இத்தியடிப்பு பிள்ளையார் கோவிலை சேர்ந்த சுந்தரம் அன்னப்பிள்ளை என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.